என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்க நல்லா இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா, ஏதோ இருக்கும் இப்போதான் சொல்லுவோம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கொஞ்ச நாள் நான் வீடியோவில் வந்திருக்க மாட்டேன். ஸோ ரீசன் என்னென்னா, இது சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு எங்களுக்கு அதாவது சந்தோஷமாக ஆன விஷயம் சேடில் முடிஞ்சிடுச்சு. இப்போ எல்லாரும் எங்களை பார்த்து வந்து எப்போ குழந்தை பெற்றுக்க போறீங்க கேட்குறப்போ வந்துட்டு அது எங்களால் பதில் கிடையாது. நாங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அதுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு எங்களுக்கு அமைஞ்சது. ரேவதி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. ஆமாம், ஆக்சுவலி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனால நானும் பிசிஓடினால இர்ரெகுலர் தான் அப்படி நினச்சி விட்டுட்டேன். கேஷுவலாக எப்போதும் போல தான் இருந்தேன். எனக்கு நாங்கள் பிளானும் பண்ணலை, அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. என்னைக்கு செக் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? நார்மலாக சொல்ல தேவையில்லை எங்களுக்கு. பட் அந்த மே ஏப்ரலோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நாங்கள் வந்து செக் பண்ணோம். செக் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ்னு வந்தது. வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணோம், அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. திரும்ப அடுத்த நாள் காலையில் வந்து திரும்ப செக் பண்ணோம், அப்போது பாசிட்டிவ் தான் வந்துச்சு. பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் ஓகே, நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன குழந்தை வரப்போகுது, நம்மளோட லைஃப் மாறும், ஹாப்பி அப்படின்னு எல்லாத்துக்கும் இவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் என்னோடய ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு சொன்னேன். இது இந்த ஹாப்பினஸ் வந்து எங்களுக்கு வந்து ஸோ டாக்டரையும் போனோம். டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணோம். டாக்டர் நம்ம வந்துட்டு குட் நியூஸ் தான், பேபி ஹெல்த்தாக இருக்குது, இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, பயப்பட தேவையில்ல, கரெக்டாக தான் இருக்குது, ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு வாங்க, ஹார்ட் பீட் வந்துடும், செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. நாங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஏன்னா இது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, பிளான் பண்ணல, அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. சரி ஓகே, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இதை நம்ம ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம வீட்லேயும் குழந்தை வரப்போகுதுன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். வண்டியில் பொறுமையாக ஓட்டிகிட்டு போவோம், நல்ல ஹெல்தி ஃபுட் இந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். ரொம்ப பார்த்து நடப்பேன். ஸோ அப்போல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னாலே வந்துட்டு ரேவதியை பார்த்து வீடியோ இதெல்லாம் வர முடியல. ஸோ அவள் காலையில் எழுந்தாலும் ஃபுட் கொடுக்கணும், அவள் ஆஃபீஸ் கிளம்பணும், அவளை பார்த்து வீட்டுக்கு வரணும். ரொம்ப டயர்டாகவே இருந்துச்சு. சரி ஓகே, அந்த 3 வீக் வந்து எங்களுக்கு போனதே தெரியல. ஒரு குழந்தை வரப்போறான்னு ஒரு சந்தோஷம் மட்டும்தான், ஜாலியாக இருந்துச்சு. பட் அந்த 3rd வீக் தான் வந்துட்டு எங்களுக்கு அந்த டாக்டரை போய் பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு சத்தியமாக எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஆனால் அப்பப்போ கனவு வரும், பட் ஆகிற மாதிரி நானும் கனவு கண்டேன், இவங்களும் கனவு கண்டாங்க. சரி இது வந்து சும்மா இது கேஷுவலாக தான் நடக்குது போலான்ட்டு நாங்களும் கேஷுவலாக விட்டுட்டோம். அப்புறம் டாக்டர் போய் பார்த்தப்போ எனக்கு ஒரு பெரிய ஷாக். எக்ல க்ரோத் இருக்கு, பட் உள்ள வந்து பேபியோட க்ரோத் சுத்தமா இல்லை. அதாவது ஹார்ட் பீட் வந்து 8th வீக்லாம் வந்திருக்கணும். ஹார்ட் பீட் 5th வீக்லாம் ஹார்ட் பீட் வந்திருக்கணும், பட் 5th வீக் ஆயின்னு ஹார்ட் பீட் வரல. 6th வீக்ல வரும்பாங்க. அதான் ரீசன் என்னன்னு தெரியல எங்களுக்குன்னு சொன்னாங்க. மேபி வந்து பேபி வந்து ஸ்லோவா க்ரோ ஆகலாம், பிசிஓடி இருக்கிறதுனால ஸ்லோவாக க்ரோ ஆகலாம் அப்படி சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்கள ஸ்கேனில் வந்து டாக்டருக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்கேன் சென்டருக்கு ப்ரைவேட்டில் எழுதி கொடுத்தாங்க. அங்கேயும் போயிட்டு நாங்கள் ஸ்கேன் எடுத்தோம். சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் சென்டர் போயிருந்தோம். போயிட்டு ஸ்கேன்ஸ் எடுத்தப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களும் செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம், 1 வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இது வந்து 90% சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லி தான் அனுப்புனாங்க. திரும்ப டாக்டர்கிட்ட போயிட்டு அடுத்த அந்த ரிப்போர்ட் காமிச்சோம். எக்கோட க்ரோத் வந்துட்டு எக்கோட க்ரோத் பெருசாகிட்டே இருக்கணுமாமா. பட் வந்து எங்களுக்கு வந்து பெருசாகலை. ஸோ அப்பயே வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஒரு 0.% வந்து என்ன தோணுச்சுன்னா, மேபி கொஞ்சம் லேட்டாக க்ரோ ஆகும், ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்துருமோ அப்படி நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம். இது இருந்தாலும் எனக்கு நாளாக வந்து நம்பிக்கை போயிடுச்சு. என்ன ரீசன்னா, முன்னாடி நல்லா பசிக்கும், ஆஃபீஸில் இருக்கும்போதெல்லாம் நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு ஃப்ரூட்டு அப்புறம் நட்ஸு எல்லாமே சாப்பிடுவேன். இருந்தாலும் எனக்கு அந்த ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சுன்னா பசி எடுத்துரும், செம்மையாக பசிக்கும். வர்ற வழியிலே ஏதாவது சாப்பிட்டு வரும், அந்தளவுக்கு பசிக்கும். ஆனால் அந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் எனக்கு பசியே எடுக்கல சரியா. அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஓகே ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டரை போய் 1 வீக் கழிச்சு பார்த்தோம். டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டு உடனே அபார்ட் பண்ணி அவங்க வழி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே க்ரோத் வாய்ப்பு இல்லை, உடனே அபார்ட் பண்ணுன்ட்டாங்க. சரி ஓகே, அபார்ஷன் தானே பெரிய விஷயம் நினைச்சோம். 2 ஆப்ஷன் சொன்னாங்க எங்ககிட்ட. ஒன்று வந்து சக் பண்ணி எடுக்கிறது, அதுக்கு வந்து 38,000 ஆகும் அப்படின்னாங்க. இன்னொன்று வந்து டேப்லெட் மூலமாக வந்து அபார்ட் பண்ணுறது, அதுக்கு வந்து 8,000 ஆகும்னாங்க. நாங்கள் இருந்த சுச்சுவேஷனில் 40,000 இப்போதைக்கு செலவு பண்ண முடியுமான்னு தெரில. செலவு பண்ணது பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் வந்து ஆனாலும் இந்த டேப்லெட் மூலமாக எனக்கு இவ்வளோ பெயின் இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரில. தெரிஞ்சிருந்துச்சுன்னா மேபி வந்து நான் அந்த ஆப்ஷனே போயிருப்பேன், கடன் வாங்கினாது செலவு பண்ணியிருப்போம். அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போன அன்றைக்கி வந்து 3rd அன்னைக்கு போனோம், ஜூன் 3 அன்னைக்கு போனோமா. போனப்போ வந்துட்டு ஒரு 2 டேப்லெட் கொடுத்தாங்க.
அன்றைக்கி போட சொல்லிட்டாங்க, போட்டோம். ஸோ ரேவதிக்கு ஒன்றும் தெரியல. பட் நெக்ஸ்ட் டே நைட்டில் இருந்து ஒன் டே ஒன்றும் தரல. அடுத்த நாள் மார்னிங் வந்து எனக்கு ப்ளீட் லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஒன்றுமே தெரில. ஆஃபீஸ் போயிட்டு 5 days எனக்கு லீவ் வேணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் நைட்டு வந்து திரும்ப போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. போயிட்டு அவங்க திரும்ப டேப்லெட் கொடுத்தாங்க. ஒரு 3 டேப்லெட் கொடுத்தாங்க. அப்புறம் நைட் 11 o'clock 2 days கழிச்சு வர சொல்லியிருந்தாங்கல்ல, 2 days கழிச்சு போனோம். ஃபஸ்ட்டு 3 டேப்லெட் போட்டுக்கோங்க, சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் போட்டுருங்க. அப்புறம் வந்து நைட்டு 11 மணிக்கு டேப்லெட் 2 டேப்லெட் போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்ல விஷயம் என்னென்னா அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் இப்போ கொடுக்குறது கிடையாது. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து சில பேர் மிஸ்யூஸ் பண்ணலாம். இது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுனா நிறைய பேருக்கு ஹெல்த் கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா ஒரு பிளட் குரூப் என்னன்னு கேட்குறாங்க, நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து நமக்கு டோஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இது நல்ல விஷயம்தான். என்ன டேப்லெட்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு 3 டேப்லெட் அங்கேயே போட்டேன். என்னென்னா வந்து நான் அவங்க ஃபஸ்ட்டு டேப்லெட் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ஹெவியாக மசாலாலாம் சாப்பிடாங்கன்ட்டு. எங்கள் வீட்டில் இருக்காரே ஒரு அவர் பிரியாணி செஞ்சுருந்தாரு. பிரியாணி செஞ்சிருந்தேன். சரி ஓகே, கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்கணுமே பிரியாணி செஞ்சிருந்தேன். ஆனால் பேபிக்கு பிரியாணி சொதப்பும் தெரிஞ்சே பிரியாணி செஞ்சேன். பிரியாணி வந்து கொஞ்சம் மசாலா அதிகம், காரம் அதிகம். சாப்பிட்டுட்டு அந்த டேப்லெட்டும் போட்டேன்னா ஒன்றும் தெரில. வீட்டுக்கு வந்துட்டோம். வீடு இங்கே பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு 10. நாங்கள் என்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, வேளச்சேரியில் தியா கிளினிக் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். நல்லா தான் பார்த்தாங்க, கொரோனா சொல்ல முடியாத அந்த இடத்துல. பட் எங்கே நேரமாக என்னன்னு தெரியாது, எல்லாமே மாறி. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 10 minutes வந்துட்டோம். நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க சொன்னாங்க தாங்குற அளவுக்கு பெயின் இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. என்னால் பொறுக்கவே முடியல. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, செத்துடலாம், அந்த நொடி செத்து போயிடலாம். ஐயோ இதெல்லாம் நம்மளால் கடந்து போக முடியாது. ஏன்னா 7-8 மணிக்கு டேப்லெட் போட்டிருப்பேன். நைட்டு 12 o'clock எல்லாம் சரியாக கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 12 o'clock வரைக்கும் நம்மளால் அந்த பெயினை தாங்க முடியாது, செத்து போயிடலாமா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரில. எனக்கு அப்படியே பெயின் அப்படியே இந்த எனக்கு டெலிவரி ஆகும் இதுக்கே இப்படி வலிக்குது. இப்போ டெலிவரி ஆனால் எப்படி வலிக்கும்னு ஒரு மைண்ட் செட் இன்னொன்று. ஆனால் அப்போ தான் எனக்கு நிறைய விஷயங்கள் ரியலைஸ் ஆகுது. ஐயோ ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ கஷ்டம் இருக்கா. நாங்கள் வந்து நிறைய நியூஸ்லாம் பார்த்துருக்கும்போது குழந்தை அபார்ட் பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து பாத்ரூமில் குழந்தை கிடந்துச்சுன்னா நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். ஓகே அபார்ஷன் பெரிய ப்ராசஸ் கிடையாது நினச்சோம். ரொம்ப கஷ்டம். எனக்கு வீட்டுக்கு வந்தவுடனே ஸ்டார்ட் ஆன பெயின் அப்படியே ஒரு மாதிரி கத்துறேன், ரொம்ப கத்துறேன். என்னால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. வந்ததுலேருந்து டாய்லெட் வர எனக்கு போயிட்டே இருக்குது. அவங்க வேற வந்து டாய்லெட்டில் உட்காந்து போகாதீங்க, ஃப்ளோரில் போங்க, ஏன்னா இந்த தரையில் போங்க, ஏன்னா வந்து அது வந்துருச்சுன்னா உள்ளே போயிடுச்சுன்னா சைஸ் என்னன்னு பார்க்க முடியாது. ஸோ அதனால் தரையிலே போங்கன்னு சொல்கிறாங்க. நானும் வந்ததுலேருந்து ஒரு 10 டைமுக்கு மேலே பாத்ரூம் போயிருப்பேன். என்னால் உட்கார முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. எங்கள் அம்மா எங்கள் ஹஸ்பண்ட் 2 பேர் இருந்தாங்க. அம்மா வந்து அழுகுறாங்க அவங்க ஒரு சைடு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வந்துட்டு எல்லாமே சொல்லுவோம் நம்ம. ஓகே பீரியட்ஸ் பெயின் எப்படி இருக்கும், ஹியூமன்ஸ் ஒரு பர்சன், மனுஷன் ஒரு பையனுக்கு வந்து ஒரு பர்சன் தான் தெரியும். பட் அந்த ப்ரெக்னென்சி பெயின் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ட்டு. அதை விட ஒரு வழியை வந்து அன்னைக்கு பார்த்தேன். ஒரு பையனாக வந்து என்னால் உணர முடியல, பட் ஒரு ஹஸ்பண்டாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவன் நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த இடத்துல நான் பேசுறதுன்னு தெரியல, கூட இருப்போம், சப்போர்ட்டுக்கு இருக்க முடியாது சொல்லிட்டு கூட இருந்தேன். என்ன பண்ணுறது, நம்மளால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் அந்த பிரியாணி சாப்பிட்டதுனால என்னமோ அந்த எதுக்கழிச்சிக்கிட்டு ஃபுல்லாக வாமிட் வந்துருச்சு எனக்கு. லாஸ்ட்டாக வந்து வாமிட் வரும்போது எனக்கு பிளட்டாக என்னன்னு தெரில, ரெட் கலரில் வரவும் எனக்கு பயந்துருச்சு. உடனே எனக்கு அவ்வளோதான் சாக போகிறோம் போல் முடிவு பண்ணிட்டேன். பயம் வந்துருச்சு. ஏன்னா வந்து ரத்தம் வந்து எடுத்தாலே நமக்கு ஒரு பயம் வந்துடும், அது ஒரு சைடு. அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் அவங்க டாக்டர் அப்போ சொல்லி தான் அனுப்புனாங்க, ஜூஸ் வாங்கிட்டு போங்கன்ட்டு. தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கேன், தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படியே பாத்ரூம் போயிட்டே தான் இருக்கேன். சாப்பிடணும்னு தோணல. ஒரு வாய் இட்லி ஊட்டினாங்க, ஆனால் எனக்கு அது பிடிக்கல. ஒரு மாதிரி நாக்கெல்லாம் ஒரு மாதிரி வறண்ட மாதிரி, எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஆனால் அந்த பெயின் இருக்கே, நான் பட்ட வேதனை அந்த ஒரு செகண்ட் நான் முடிவு பண்ணேன். நம்மளை வந்து இந்த ஒரு செகண்ட் நம்மளால் கடவுள் வந்து நம்ம பெயினை கொஞ்சம் நேரம் தாங்க முடியுமா, நம்ம வீட்டில் இருக்க அம்மாவோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லை சொந்தக்காரங்க யாராவது அந்த பெயினை கொஞ்சம் நேரம் வாங்கி வச்சிருக்க முடியுமா. இந்த பெயினை நம்ம மட்டும் தான் தாங்குறோம். இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம உடம்பு எவ்வளோ முக்கியம். நிறைய பேர் வந்து இதை கேட்டுருக்கீங்க, புள்ள பெற்றுக்கலான்னு. அது பின்னாடி ஒருத்தரும் நிறைய வழி இருக்கு. ஆனால் இது வந்து இல்லை இப்போ நிறைய குறைஞ்சிருச்சு. ஆனால் கிராமங்களில் இல்லை பெரியவங்களாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, கேட்குறாங்க, என்னையுமே கேட்டிருக்காங்க. நான் அப்போல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்.
நான் வந்து இந்த விஷயத்த நாங்கள் பெருசாக மைண்டில் போடவே மாட்டோம். குழந்தை பெற்றுக்கிறீங்களா கேட்டால் அது எங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் அந்த குழந்தை கடவுளாக கொடுத்தாரு. ஆனால் இந்த பாசிட்டிவ் இப்போ நம்ம வீடியோலாம் நிறைய பார்த்துருப்போம். இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறது, அது பாசிட்டிவ் வர்றது, அதெல்லாம் காட்டுறாங்க. நிறைய பேர் இதுக்கப்புறமும் ஒன்று இருக்குது. இந்த குழந்தை வந்து இப்போ வந்து இதில் வந்து ஹார்ட் பீட் வந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை 1 by 1 க்ரோ ஆனதுக்கப்புறம் அது 5th மந்த் ஸ்கேன் வரைக்கும் அதை நம்ம கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அது வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் நான் சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து பிசிஓடி எனக்கு என்ன காரணம்னு தெரில இப்படி ஆனதுக்கு. பிசிஓடி காரணமா நான் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து என்னன்னு தெரில, என்ன ரீசன்னே எங்களால் சொல்ல முடியலன்ட்டாங்க. பிசிஓடி காரணமா, இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைல் காரணமா. ஏன்னா நம்ம அம்மா அப்பா காலத்தில் தாத்தா பாட்டி காலத்துலலாம் வந்து வீட்டிலே டெலிவரி பார்த்துருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் கூட போயிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களாம் எப்படி ஹெல்த்தியாக குழந்தை பெற்றாங்க? நமக்கே இப்போல்லாம் ஆகுது. ஃபுட் ஹேபிட்னால அப்படி ஆகுதா, இல்லை நம்மளோட சரியாக தூங்காமல் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸுனால அப்படி ஆகுதா, எனக்கு என்னன்னே புரியலை. நிறைய விஷயங்கள் மைண்டுக்குள்ளே ஓடி ஓடி இதை பற்றி இதை பற்றி இல்லை நான் ஸ்ட்ரெயின் பண்ணேன்னா எனக்கு ஆரம்பத்தில் தெரியாதுல்ல, அதனால் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணதுனால அப்படி ஆயிடுச்சா எனக்கு என்னன்னே தெரில. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க க்ரோத் இல்லாததுக்கு எதுவுமே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி ஏதாவது ஆயிருந்தால் அது அபவுட் தான் இருக்கும், நான் க்ரோத் இல்லாமல் போயிருக்காது அப்படின்னாங்க. 2 நாள் வந்து பெயின் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. 2 நாள் தாங்க முடியல. தூங்கவே இல்லை. தூக்கம் இல்லை. நைட்டு ஃபுல்லாக வலிகள் ரொம்ப அதிகம். 3 மணி 3:30 இருக்கும் 2 பேருமே தூங்குறதுக்கு. எங்கள் அம்மாவும் தூங்கலை, இவங்களும் தூங்கலை, நானும் தூங்கலை. வீட்டில் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அவங்களும் பதில் சொல்லணும் முடியல என்னால. பட் இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கான். திருப்பி டியூஸ்டே அன்னைக்கு வர சொல்கிறாங்க. அது வந்து ஒரு வந்தது கொஞ்சம் அவங்கள ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டோம். அவங்களும் பார்த்துட்டு இது அது மாதிரி தெரியல, இருந்தாலும் நீங்கள் 5 days கழிச்சு சாரி இப்போ டியூஸ்டே திரும்ப வர சொல்லியிருக்காங்க. வந்து கன்ஃபார்ம் ஆகலாம் வேக்சின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது 1 year ப்ராசஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேமெண்ட் வந்து 40,000 மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இது என்னாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து ரேவதியோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். குழந்தை பாவம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபிசிக்கலாக மென்டலாக. ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு பயம் வந்திருக்கு. என்னன்னா நமக்கு இனிமே வந்து திரும்ப அது மாதிரி முடியாமல் போயிடுவோம், அந்த மாதிரிலாம் பயம் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் வந்து கிடைக்கும் போது அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் கிடைக்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் குழந்தைக்காக இயங்குறாங்க. இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம இப்படி அசால்ட்டாக இருந்துட்டோமோ, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. எனக்கு அந்த மாதிரி நிறைய தாட் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நமக்குன்னு இப்போ தோணுது, நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்ல லைஃபு. ஒரு மாதிரி வெறுமையாக இருக்க மாதிரி இருக்கே அப்படிலாம் தோணும். ஆனால் எங்களோட ஏக்கத்தை நாங்கள் யார்ட்டையும் சொல்லிக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டு பிரச்சனை அதை பார்த்து ஓடவே எனக்கு கரெக்டாக இருக்குது. நிற்க போகிறோம், எப்போ லைஃப் வந்து மாற போகுதுன்னு எதுவுமே தெரியல. உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம், நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. மென்டலாக ஃபிசிக்கலாக ஸ்டேபிள் ஆகிக்கோங்க. மணி சைஸாக சரி, பிசிஓடிலாம் இருந்துச்சுன்னா அதை கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. நல்லா யோகா பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி நார்மலாக ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நமக்கு பேபி ஃபார்ம் ஆகுறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதை நம்ம தாங்குற அளவுக்கு உடம்புல சத்து இருக்கணும், அது இல்லாமல் அது க்ரோ ஆகணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பை வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். செலவு அதிகன்றதை விட மன கஷ்டம் ரொம்பவே அதிகம், உடம்பு வலி ரொம்ப அதிகம். வந்து ரேவதி கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து வேலை சுத்தம் போது வேலை செய்யல மட்டும் 8 ஃபர்டிலிட்டி சென்டர் பார்த்தேன். நான் எதுக்காக ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் இருக்குன்னு தோணுச்சு. பட் வந்து அந்த வலி வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ நீங்களுமே வந்து மென்டலாக ஃபிசிக்கலாக ஸ்டேபிள் ஆகிக்கோங்க. எல்லாத்துக்குமே நம்ம குழந்தை பெற்றுக்க போகிறேன், டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். மணி வைஸாக சரி எல்லாமே சரி ஸ்டெடியாக இருந்துக்கோங்க. அப்போ தான் உங்களை எதாவது இருந்தாலும் ரெடியாக பார்த்துக்க முடியும் உங்களால். ஒன்று 2வது பெயின், கண்டிப்பாக பெயின் வந்து இப்போ நமக்கு நார்மலாக பீரியட்ஸ் ஆகும்போது இருக்கிற பெயினை விட பல மடங்கு அபார்ஷன் பண்ணும்போது இருக்குது. என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து அப்போ தான் நான் நிறைய விஷயங்கள் ரியலைஸ் பண்ணேன். நம்ம கோவத்தில் கூட அம்மாவை திட்டிருப்போம், வச்சுருப்போம். ஆனால் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பெற்றிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க ஒரு நாள் கூட நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்ற அப்படிலாம் சொன்னது கிடையாது. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப பெயினாக இருக்கும், செத்தரலாம் போல் இருக்கும் அப்படின்னா. ஆனால் அந்த 2 டேஸ்க்கு முன்னாடி நான் உணர்ந்த பெயின் இருக்குது பாருங்கள், சத்தியமாக அந்த நொடி செத்து போயிடலாம், விஷம் குடிச்சிட்டு செத்துடலாமா, எனக்கு ஏதாவது விஷம் கொண்டாந்து கொடுங்களேன், செத்துடுறேனே, இந்த கட்டத்தை என்னால் தாண்ட முடியாது அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தேன். இன்னொன்று வந்து நான் ரியலைஸ் பண்ண இன்னொரு விஷயம், என்ன தான் உனக்கு கஷ்டம் வந்தாலும் உடம்பு இல்லை பெயின் வந்துச்சுன்னா, உனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூனா அதை நீ மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணும். அந்த பெயினை யாராலையும் கொஞ்சம் நேரம் தாங்கவே முடியாது. சப்போர்ட் பண்ணலாம், எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணலாம். அந்த பெயினை யார் தாங்கணும், அந்த பர்சன் தான் தாங்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்கிறது. நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். நம்ம ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி யாருக்கும் போயிட்டு செஞ்சு எப்போ அடுத்து நல்ல சந்தோஷமான விஷயம் இருக்கான்னு கேட்காதீங்க. இன்னொன்று வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவ் வந்த உடனே வந்து ஃபேமிலியில் எல்லார்கிட்டையும் சொல்லணுமான்னு கேட்டால்
இந்த வெயிட் பண்ணி ஹார்ட் பீட்லாம் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். அவசரப்பட்டு ஹார்ட் பீட் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். அவசரப்பட்டு இப்போ அந்த விஷயம் வந்து இப்போ அபார்ட் ஆயிடுச்சுன்னு 2 பேருக்கும் முடிச்சிருக்கோம். எல்லாத்துலேயும் சொன்னதுனால அது ஒரு கஷ்டமாக போயிடுச்சு எங்களுக்கு. அது எல்லாம் ஏற்றுக்க முடியல ஒரு பக்கம். ஏன்னா இது நாங்கள் வீடியோவில் கூட சொல்லாத காரணம் என்னன்னா, ஹார்ட் பீட் வந்ததுக்கப்புறம் சொல்லலாம்னா இருந்தோம். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லலாம். ஹார்ட் பீட் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணிருக்கலாம். அதான் எங்களுக்கு மன கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் பார்க்குறப்ப கேட்பீங்க, ரேவதி அக்கா என்னாச்சு, அக்கா வரமாட்டா கேட்பீங்க. ஏன்னா சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். பட் வந்து சரி சொல்லிக்கலாம் பொறுமையா, என்ன இப்போ நல்லபடியாக வரட்டும் தான் வச்சுட்டேன். இதான் நினச்சி இதுக்கப்புறம் விட்டு நாங்கள் டியூஸ்டே அன்னைக்கு போய் டாக்டர் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னா உங்களுக்கு அப்புறமா நாங்கள் வந்து இதுக்கப்புறம்னாது ஏதோ சொல்கிறோம். இதுக்கப்புறமேட்டு ஸ்டேபிளாக இருங்க. வந்து மணி வச்சு சரி, மென்டலாகவும் சரி, ரொம்ப ஸ்டேபிளாக இருங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ண ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி யாரையும் போயிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கேட்காதீங்க. எப்போ குழந்தை பெற்று போகணும்னு கேட்காதீங்க. அது ரொம்ப கஷ்டப்படுங்களா இருக்கும். ரியலாக ஒரு தாட்ஸ் இருக்கும், மென்டாலிட்டி இருக்கும். ஏன் சொல்லணுமா? ஓகே, அவ்வளோதான். இன்னுமே எனக்கு அந்த பெயின் லைட்டாக இருக்குதான். அதனால் ரொம்ப ஆக்டிவாலாம் பேச முடியல. என்ன ரீசன்னா உடம்புல கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியான மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த பெயின் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்காது. எத்தனை மாதம் ஆகும் எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றி அந்த ஃபுட்ஸ் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சு சாப்பிட்டு அதுக்கு இதாகி ஹீமோக்ளோபின்லாம் குறைஞ்சி பிளட் லெவல் ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஆமாம், பிளட் டெஸ்ட்டுக்கு வேறு நிறைய பிளட் எடுக்கிறாங்க. இப்போ இதில் வேறு நிறைய பிளட் லாஸ் ஆகுது. நம்ம நிறைய இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். காசு போன பிரச்சனை கிடையாது. பட் அந்த குழந்தை அப்படியே வெளியே வந்து இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். இல்லாத ஒரு விஷயத்துல தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு கைட் பண்ண ஆள் கிடையாது. ஒன்றுமே சொல்லணும். சென்னையில் வந்துட்டு இருந்துட்டு எந்த கிளினிக் போனோம், எந்த ஹாஸ்பிட்டல் போனோம். இப்போ என் ஊராக இருக்குது, அவங்க ஊராக இருக்காங்க, எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க இங்கே போட நாங்கள் போடணும். பட் சென்னைன்னு பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே காசு தான். அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டெப்டாக இருந்துருவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி டியூஸ்டே வந்து நாங்கள் போகிறோம். சப்போஸ் இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆச்சுன்னா என்னன்றதை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். பாய்.